எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலையில ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறேன். இந்த கொண்டக்கடலையே வச்சு கூட தொட்டுக்க ஒரு டிப்பும் செய்யலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஆரோக்கியமான புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ்ங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலைய ஓவர் நைட்டோ அப்படி இல்லைன்னா 8 மணி நேரமோ வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 1, மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் 1, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். தண்ணியே கொஞ்சம் கூட விடாம கொரப்பா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். நான் மீடியம் சைஸ் உருண்டைகளா பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பணியாரக்கல் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு உருண்டைகளை ஒண்ணா உள்ள வச்சிடலாம். இது இப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே வேகட்டும். உங்களுக்கு விருப்பம்னா எண்ணெய் ஃபுல்லா ஊத்தி நம்ம வடை சுட்டு எடுக்கிற மாதிரி டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எண்ணெயில பொரிச்சு எடுத்தா ஹெல்த்தியா இருக்காதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பணியாரக்கல் யூஸ் பண்றேன். நல்லா திருப்பி விட்டு ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். இப்ப டிப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெள்ளை எள்ளு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு லேசா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸில எள்ள நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். எள்ளுல ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் கொண்டக்கடலைய நல்லா ஊற வச்சுட்டு குக்கர்ல போட்டு நல்லா மெத்துன்னு வேக வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, 10 மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சமா அரைச்சிக்கலாம். அரை எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சிருக்க தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சிருந்த வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கிரீமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டான புரோட்டீன் பால்ஸ் வித் புரோட்டீன் டிப் ரெடிங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.